ஏழாவது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத ஸ்ரீமத் பகவத் கீதா अथ सप्तमो अध्यायः. श्रीभगवानुवाच त्रिभिर्गुणमयैर्भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम् दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. न मां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञानाः आसुरं भावमाश्रिताः चतुर्विधा भजन्ते मां जनाः सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ. तेषां ज्ञानी नित्ययुक्तः एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः. எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? ஆமாம், கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அந்த மைக் வால்யூமில் வேணால் கொஞ்சம் கூட்டி பாருங்கள். அவங்க பின்னாடி இருந்து அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, அதனால சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் தெரிகிறேண்ணா? எல்லாருக்கும் நான் தெரிகிறேண்ணா? நான் கேட்குதான்னு கேட்கல, தெரிகிறதான்னு கேட்டேன். நான் தெரிகிறேன்னா என் உடம்பு தெரியுதா? உஷாரா இருக்கு. நாம யாருமே இன்னொருத்தரை பார்க்க முடியாது, அவங்க உடம்ப தான் பார்க்க முடியும். அபரா பிரகிருத்தியை தான், அபரா பிரகிருதியில் பஞ்சீகிருதம் ஆனதை ஸ்தூலமானதை பார்க்க முடியும், அது கூட சூக்ஷ்மத்தை பார்க்க முடியாது. அப்போ ஆத்மா அப்படின்னா நான் வச்சுக்கிட்டா அதுக்கு ஸ்தூல சரீரம்னு ஒன்று இருக்கு, அது நான் இல்லை. ஸ்தூல சரீரத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கே சூக்ஷ்ம சரீரம் உண்டு. பொதுவாக கனவுல எல்லாம் நாம் காணக்கூடிய உடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வேறு விளக்கங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம லைட்டாக எடுத்துக்குவோம். கனவுல காணக்கூடிய உடல்கள்னு எடுத்தால் அதுவும்
நாம இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதனால தான் அந்த பெருக்கல் போட்டிருக்கு. அது ஏன்னா அது ஆத்மா இல்லை. ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லை, சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா இல்லை. காரண சரீரம் இந்த ரெண்டு சரீரத்துக்கும் காரணமானது. காரண சரீரம் அது ஏதோ ஒரு சரீரம் இன்னொன்று இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ரெண்டுக்கும் காரணமானது அது. நமக்கு புரிகிறது மாதிரி பளிச்சுன்னு சொல்லணுமா இருந்தால் நம்முடைய அறியாமை தான் காரண சரீரம். அதுவும் நாம இல்லை. எது நம்முடையன்னு சொல்லிட்டோமோ அப்பவே அது நாம இல்லை. நம்முடைய துணி நாம இல்லை, நம்முடைய வீடு நாம இல்லை, நம்முடைய வாகனம் நாம இல்லை. அதனால் நம்முடையன்னு சொல்லிட்டாலும் அது நாம இல்லை. அடுத்தது நமக்கு 3 விதமான நிலைகள் இருக்கு. ஒன்று விழிப்பு நிலை. இப்போ நாமெல்லாம் இருக்கக்கூடிய நிலை விழிப்பு நிலை. நாம இந்த நிலையில மட்டும் இருக்கிறது இல்லை, நாம கனவு காண்றதும் உண்டு. சில பேர் கண்ணை திறந்து வச்சுட்டு காடுவாங்க, சில பேர் கண்ணை மூடி வச்சுட்டு காடுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். தவிர கனவு காண்ற ஒரு நிலையும் உண்டு. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்ச நேரம் நாம தூங்கவும் செய்கிறோம். ஆனா இப்படி நாம தூங்கும் போது கூட நாம தூங்கிட்டோம் நம்ம கணக்குப்படி. ஆனா தூங்கி எழும்பிக்கிட்டு நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுது. அப்ப ஏதோ ஒரு ஆள் தூங்கும் போது தூங்காம எப்படி உறங்கான்னு பார்த்துட்டு இருந்திருக்கு. அந்த ஆள் தான் நாம. அதனால தூக்கத்தில் இருக்கிற ஆளும் நாம இல்லை, அந்த தூக்கத்தில் இருக்கிற ஆளு நல்லா தூங்கிச்சுன்னு பார்த்துட்டு இருந்த ஆள் தான் நாம. அதனால தான் நம்ம சில இடங்களில் இங்கே பயன்படுத்துவோம் சாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சாட்சிங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம். அதனால அந்த 3 நிலைகளும் நான் இல்லை, நாம இல்லை. அதைத்தான் மாண்டூக்கியோபனிஷத் இந்த முதல் 2 விஷயத்தை பற்றி மாண்டூக்கியோபனிஷத்து ரொம்ப விரிவாக பேசுது. ரொம்ப சின்ன உபனிஷத்து. ஆனால் ஒருத்தன் முக்தி அடைகிறதுக்கு அந்த ஒரு உபனிஷத்து படித்தா போகிறோம்னு ராமர் சொல்லியிருக்காரு அனுமார்கிட்ட. மாண்டூக்கியமேவ அலம், மாண்டூக்கியம் மட்டுமே போதும் அப்படின்ட்டு அனுமார் சொல்லியிருக்காரு. நினைக்கணும், ராமர் அனுமார்ட்ட சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த உபனிஷத்தில் இந்த 2 விஷயமும் வருது. அந்த உபனிஷத்தில் இந்த 3ஐயும் கடந்து இருக்கிற ஆளை துரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையில் நிறைய பேர் பலவிதமாக போட்டு குழப்புவாங்க. துரியம், துரியாதீதம் அப்படின்லாம் குழப்புற சம்பிரதாயங்களும் இருக்குது. ஆனால் நமக்கு இவ்வளவு போதும், உபநிஷத்தில் அவ்வளோதான் சொல்லியிருக்கு. இந்த ஜாக்ரத், சொப்னம், சுஷுப்தி, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இந்த 3லையும் இருந்து அதை தாண்டியும் யார் இருக்கிறாரோ அந்த ஆளை துரியம்னா 4ன்னு அர்த்தம். அந்த 4ஆவதான ஆளை 3லையும் இருந்து 3க்கு அப்பாற்பட்டும் இருக்கிற அந்த ஆளை நாம துரியம் அப்படின்னு சொல்றோம். 4ஆவது ஆள் அப்படின்னு சொல்றோம். அவர் தான் ஆத்மா. இந்த 3 ஆத்மா இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறதுல அன்னமயம்ங்கிறத அடக்கலாம். அதனால தான் அதை கொஞ்சம் அப்படி பிரித்து எழுதியிருக்குது. இந்த உடலை ஸ்தூல சரீரமான இந்த உடலை நம்ம அன்னமயம்னு வச்சுக்கலாம். அதாவது உணவினால வளர்த்தப்படக்கூடியது, உருவாகக்கூடியது. அதனால அது அன்னமயம் சொல்றோம். இதை சில பேர் அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வாழை நம்ம அந்த உரையில போட்டோம்னா வாள் இருக்கிறது தெரியாது, உரம் மட்டும்தான் தெரியும், வாள் தெரியாது. அது மாதிரி ஆத்மாவை உள்ள வச்சிருக்கு, அன்னமயம் மேலே இருக்கு, ஆத்மா தெரியல, அன்னமயம் தான் தெரியுது. நாம உடம்ப தான் பார்க்குறோம், உள்ள இருக்கிற ஆளை பார்க்கறது இல்லைங்கிறதுனால அதை கோஷம்ங்கிற வார்த்தையிலையும் சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. அதனால இந்த உடல் அன்னமயம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சூக்ஷ்ம உடல்ல பிராணமயம் வரும். அதாவது நம்ம மூச்சு வாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு அம்சம். பிராணன் 5 விதமாக வேலை செய்யும், 10 விதமானு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 5 பிராணன் திருவிளக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த 5 பேரும் பிராண, அப்பான, வியான, உதான, சமான, இந்த 5 வாயுக்கள். இதுக்கு மேலே கண் இமைக்கிறது, தும்முறது அப்படின்னு கிரிகரன், தேவதத்தன் இப்படின்னெல்லாம் எக்ஸ்ட்ரா 5 சொல்கிறவங்க உண்டு. அந்த 10ஐயுமே 5க்குள்ள அடக்கிறவங்களும் உண்டு. எப்படியானாலும் முக்கிய பிராணன் அல்லது மகா பிராணன் அப்படின்னு ஒன்று உண்டு. அதுக்குள்ள இந்த 5 பிராணன்கள் வருது. இந்த 5 பிராணன்களும் உடல்ல பல்வேறு வேலைகளை கவனிக்குது.
இந்த பிராணங்களுடைய பேர் வந்து இளநிலையில் பொது குறிப்புகளில் வரும். இது என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தத்துவபோதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வரும். இப்போ இந்த பிராணமயம் இதுவும் நாம இல்லை, இந்த அன்னமயம் நாம இல்லை, கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பிராணமயமும் நாம இல்லை. அடுத்தது மனோமயம். இனி இந்த பிராணன், அதாவது 5 பிராணன்களும் கூடவே 5 கர்மேந்திரியங்களும், வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இளநிலை பொது குறிப்பில் வரும். இந்த 10 பிராணனும் மற்றது எல்லாம், அல்லது 5 பிராணனும் 5 கர்மேந்திரியங்களும், இது எல்லாமே பிராணமயத்தில் வரும். மனோமயத்தில் மனசும் 5 ஞானேந்திரியங்களும் வரும். அது வந்து மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படிங்கிறது. இந்த 5 அதுவும் நாம இல்லை, மனோமய கோஷமும் நாம இல்லை. இந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி சொல்லும்போது இந்த கண்ணு காது இல்லை, இதுக்கு பின்னாடி சூக்ஷ்மமான ஒன்று இருக்கு. அப்படித்தான் மூளைன்னு ஒன்று இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாயுடைய மூளையில் குறிப்பிட்ட பகுதியை டேமேஜ் பண்ணின போது அதுக்கு வேற வேற உறுப்புகள் பாதிக்கப்படுறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம்தான் நம்முடைய இந்திரியங்களுடைய கண்ட்ரோல்லாம் மூளையில் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கதை இருக்குது. அதனால அது மூளையில் இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அதை விட சூக்ஷ்மமானது எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படியானாலும் இந்த கண்ணு பார்க்கல. இப்போ இந்த கண்ணாடி பார்க்குதுன்னு சொன்னால் நீங்களே நம்புவீங்களா? அது தெளிவாக நம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த கண்ணும் அதை மாதிரி பார்க்கறது இல்லை. எப்படி இந்த கண்ணாடி விஷயங்களை உள்ள அனுப்புதோ அது மாதிரி இந்த கண்ணும் விஷயங்களை உள்ள அனுப்புது. அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸில் நம்ம ஆன்மீகத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், கண்ணு டேட்டாஸை மனசுக்கு அனுப்புது, மனசு அதை சித்தத்துக்கு அனுப்புது, சித்தத்தில் போய் இந்த டேட்டாவும் அங்கே ஏற்கனவே இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ண உடனே இது வந்து இந்த ஆளு அல்லது இந்த பொருள் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுது. அது அந்த டேட்டாவை புத்திக்கு அனுப்புது, புத்தி அந்த ஆளை தீர்மானம் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு நாம சொல்றோம். அப்போ மனசுக்கு போகுது. இந்த மனசு ஒருவேளை நாம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய மனசு வந்து திடீர்னு வேற ஏதோ நினைப்புக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. முன்னாடி யாராவது போயிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. கண்ணு திறந்து தான் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா மனசு வேற எங்கேயோ போயிட்டது. அதனால மனசும் இந்த பார்க்கறதுல சம்பந்தப்படுது. அதுக்கப்புறம் புத்தியும் சம்பந்தப்படுது. அந்த புத்தி சம்பந்தப்பட்டு 5 இந்திரியங்களும் புத்தியும் சேர்ந்த இதை தான் நாம இதுல விஞ்ஞானமயம் அப்படிங்கிற பேர்ல சொல்றோம். இதுவும் நாம இல்லை. அதுக்கு அடுத்தது ஆனந்தமயம். அந்த ஆனந்தமயம் அப்படிங்கிறது நம்முடைய இன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். வேற ஒரு ஆனந்தம் இருக்கு, அது நாம அதை ஆனந்தம் சொல்லுவோம், இல்லைன்னா அதை பேரானந்தம்னு சொல்லுவோம். அதனால வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டி அதை இன்பம்னு எடுத்துக்கலாம். நாம சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலை அதுவும் நாம இல்லை. ஏன்னா இன்பமா இருக்கிறவங்க துன்பமாகவும் இருப்பாங்க, மாறி மாறி அது வர்றது உண்டு. அதனால அதுவும் நாம இல்லை அப்படின்ட்டு நாம சொல்லுவோம். இந்த கடைசி விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலா தைத்திரிய உபனிஷத் பேசுது. ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிரமிய, ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிரமிய, அன்னமயத்தை கடந்து, பிராணமயத்தை கடந்து, மனோமயத்தை கடந்து, விஞ்ஞானமயத்தை கடந்து, ஆனந்தமயத்தை கடந்து அப்படிங்கிறது மாதிரி அந்த உபனிஷத் பேசுது. கூடுதலாகவும் பேசுது. இப்ப இது எல்லாம் நாம இல்லை அப்படிங்கிறது எல்கேஜி பாடம். நம்ம பார்க்கறது ஞானியாகும், அவர் வந்து பட்டம் வாங்கினவர். இது நான் இப்போ சொன்னதுல எல்கேஜி பாடம். குறைஞ்சபட்சம் இந்த ஞானமாவது நமக்கு வரணும். இதையும் தாண்டி இருந்தால் அவர் ஞானி. அவர் எப்படிப்பட்டவர்னு 17வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். தேஷாம், அதாவது மேலே நான் 4 பேரை பட்டியல் போட்டிருக்கிறேன். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படி 4 பேரை பட்டியல் போட்டிருக்கிறேன். நமக்கு ஸ்லோகத்தில் பட்டியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வரிசை, ஆனால் இந்த வரிசையில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் சௌகரியமாக இருக்கும். ஆர்த்தி அப்படின்னா தனக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் போகணுங்கிறதுக்காக வேண்டி பகவானை கும்பிடுறவை. ரெண்டாவது அர்த்தார்த்தி, தனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, பணமோ பொருளோ பதவியோ கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி பகவானை கும்பிடுறவை.
அடுத்தது ஜிக்ஞாசு, பகவானை அறியணுங்கிறதுக்காக வேண்டி பகவானை கும்பிடுறவன். ஞானி பகவானை அறிஞ்சதுனால பகவானை கும்பிடுறவன். இந்த ஞானி பேர்ல ஞானி, நாலாவதா சொன்ன ஞானி நித்திய யுக்தக. ஞானி அப்படின்னா தத்துவத்தை தெரிந்தவன், உண்மையை தெரிந்தவன், அறிந்தவன். அந்த ஞானி எப்பொழுதும் மனசு ஒருமுகப்பட்டவனாக இருப்பான். நித்திய யுக்தக, எப்பவுமே யோகத்தோடையே இருப்பான், யோகியாக இருப்பான். ஏக பக்திகி, அவனுடைய பக்தி ஒண்ணுதான். இப்ப நமக்கு ராமகிருஷ்ணரை கிண்டல் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்பவுமே கடவுள் கடவுள்னு இருக்காரு, அதனால அவருக்கு பைத்தியம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். சாராதேவியும் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது ஒரு வேலை உண்டு, போட்டு கொடுத்து குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஏற்படுத்துறது. சாராதேவியும் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். தகவல் ராமகிருஷ்ணன் சேர்ந்தது. ராமகிருஷ்ணன் சொன்னாரு, நான் எப்பவுமே அந்த சைத்தன்யத்தை நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் பைத்தியம்னா இந்த ஜடத்தை பத்தி நினைச்சிட்டு அவெல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பான் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் சொன்னாரா. அதே மாதிரி ஏக பக்திகி, ஒரே விஷயத்தை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறவன், அதாவது பரா பிரகிருதியை பற்றி, கடவுளை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறவன். ஏன்னா இப்ப நாம ஒண்ணு நமக்கு பல விதமான ஆசைகள் இருக்கிறதுனால பல விஷயத்தை நம்ம தியானம் பண்ணிட்டு இருப்போம். அல்லது நமக்கு பகவான் ஒன்று இருந்தா கூட ராமர் கிருஷ்ணர் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவரை கும்பிடுவோம். இப்ப ராமரை கும்பிடுறவங்களுக்கு இங்க பார்த்த உடனே கொஞ்சம் நெருடும். நாராயணன் தான் ஜாம்பவான் மாதிரி ஆயிரும் ராம, இல்லையா? அல்லது அனுமார் மாதிரி ஆயிரும். அனுமாருக்கு ராமர் தான் பார்க்கணும், ஜாம்பவானுக்கு ராமர் தான் பார்க்கணும். கிருஷ்ணர் போனா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன நெருடல் நமக்கு வரலாம். ஆனா பரா பிரகிருதி அல்லது பரபிரம்மத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால கிருஷ்ணனையும் அந்த பரபிரம்மம் தான் கிருஷ்ணனாவும் இருக்கு, அதே பரபிரம்மம் தான் ராமனா இருக்கு, அதே பரபிரம்மம் தான் சிவன் காளி எல்லா பேர்கள்லையும் இருக்கு. அதெல்லாம் விடுவானே, அதே பரபிரம்மம் தான் டேபிளா கூட இருக்கு, நமக்கு தெரிஞ்சதாகவும் தெரியாததாகவும் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரே பக்தி இருக்குது. ஏக பக்தி. அவனுக்கு கும்பிடுறதுக்கு அல்லது தொழுறதுக்கு நிறைய விஷயம் இல்லை, ஒரே விஷயம், எங்கேயும் நிறைஞ்சதான ஒரே விஷயம், எங்கேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரே விஷயம் இருக்கு. அதனால அவன் ஏக பக்திகி, ஏகபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லப்படுறான் ஞானி. விசிஷ்யதே, அவன் தலை சிறந்தவன் அப்படின்னு கருதப்படுகிறான். 4 பேரும் சுக்கிருத்தினக, புண்ணியம் செய்தவங்க தான், என்னுடைய பக்தர்கள் தான், பஜந்தே. ஆனாலும் ஞானி விசேஷமானவன் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். ஞானினக, ஞானிக்கு அகம் நான், அத்தியர்த்தம் பிரியக, ரொம்ப பிரியமானவன். மற்றவங்களுக்கெல்லாம் பகவான் பிரியமானவன் தான். அது காரியக்காரன் சொல்லுவாங்க. நம்ம காரியம் நடக்கிறதுக்காக வேண்டி பகவான் வேணும். காரியம் முடிஞ்சதெல்லாம் பகவானுக்கு டாட்டா, திருப்பி அடுத்த காரியம் வரும்போது கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அதனால காரியக்காரங்க மற்றவங்கலாம். ஆனால் அந்த ஞானி அப்படி இல்லை, காரியம் நடக்கணும் நடக்கண்டாங்கிறதெல்லாம் அவனுக்கு வித்தியாசம். எப்பவுமே அவன் பகவான் மேல பக்தியோட இருப்பான்ங்கிறதுனால அத்தியர்த்தம், ரொம்ப அதிகமாக நான் ஞானிக்கு பிரியமானவனாக இருக்கிறேன். சக ச, அந்த ஞானி மம, எனக்கும் பிரியமானவன், பிரியக அப்படின்னு பகவான் சொல்றார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஞானி நான் யாரு அப்படின்னு நினைக்கிறான், நான் பகவான் நினைக்கிறான். அப்ப ஞானியிலேயே யார் தான் இருக்கிறா, பகவான் தான் இருக்கிறார். அதனால ஞானிக்கு நான் ரொம்ப பிரியமானவன். ஏன்னா ஞானிக்கு தெரியும் தான் அப்படிங்கிறதே பகவான் தான். அதனால பகவானாகவே தான் இருக்கிறான் அவன் தெரிஞ்சு இருக்கிறதுனால அவனுக்கு பகவான் ரொம்ப பிரியமானவன். பகவான் சொல்றாரு, எனக்கும் அவன் தான் ஆத்மாவா இருக்கான். அவனுக்கு ஆத்மாவா நான் இருக்கேங்கிறது மட்டும் இல்ல, எனக்கும் ஆத்மாவா அவன் தான் இருக்கிறான். அதனால அவனும் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பின்னணியில தான் நாம பொதுவா மகான்களை வழிபடுறோம்.
சில மதங்களில் வந்து இன்னமும் சண்டை போடுறாங்க. சிலுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு, சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க மதத்தில் உள்ளவங்களே கழுத்துறதுக்காக வேண்டி நீ நாகூரில் சந்தனக்கூடு கொண்டாடாத இப்படியெல்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்க. அது மாதிரி தர்கான்னு ஒன்று இருக்குது, பள்ளிவாசல்னு ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் அவங்களுக்கு ரெண்டு விதமான இது. மகான்கள் இருந்தால் அதுக்கு தர்கான்னு நினைக்கிறேன், வழிபடுற இடத்துக்கு மசூதின்னு பேர். நீ தர்காக்கெல்லாம் போகாத, மகான்களை வழிபடாது. உதாரணத்துக்கு தற்கொலையில் பீர் முகமது அப்பா அவங்களுடைய அந்த இது இருக்குது, அங்கெல்லாம் வழிபடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. ஆனால் நமக்கு நாம் ரமண மகரிஷியை வழிபடுவோம், ராமகிருஷ்ணரை வழிபடுவோம், விவேகானந்த சாமியை வழிபடுவோம். யார் யாரை பிடிக்குதோ வழிபட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகான்கள் யாரா இருந்தாலும் எத்தனையோ மகான்கள் வர முடியும். கடவுள் குடும்ப கட்டுப்பாடு ஒன்றும் பண்ணலை. ஐ ஆம் த லாஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் அப்படின்னு பகவான் ஒரு நாளும் சொல்லலை. அது சில மதங்களை சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டில் அதெல்லாம் நடக்கலை. அதனால இன்னும் ஞானிகள் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்னு வள்ளலார் பாடுவார். அதனால எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, இனியும் வருவாங்க. ரோமா ரோலண்ட்னு ஒரு ஜெர்மான்காரர், அவர் வந்து ராமகிருஷ்ணர் வாழ்க்கை வரலாறு, காந்தியடிகள் வாழ்க்கை வரலாறு, ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கை வரலாறு, திலகர் வாழ்க்கை வரலாறு, இப்படி நம்ம நாட்டோட நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார். அவர் சொல்றாரு, இவங்க எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிக்கிட்டு எந்த ஒரு நாட்டிலையும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் பெரியவங்களா இருப்பாங்க. இந்த இந்தியாவை பார்த்தா பிறக்கிறவங்க எல்லாரும் பெரியவரை தான் இருக்கான். இன்னொருத்தர் அவர் தான் நம்முடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்தவர் ஜெர்மன் நாட்டுக்கு. எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, சமயபுலவருடைய பேர் இருக்கு. அவர் சொல்வார், இங்கே தான் மனிதர்கள் தெய்வங்கள் ஆகிறார்கள், தெய்வங்கள் மனிதர் ஆகிறார்கள், அப்படிப்பட்ட நாடு இது அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்படுறார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சாதனைகளால மகான்கள் ஆக முடியும், இறைவன் ஆக முடியும், ரிஷி ஆக முடியும். பகவான் கூட நம்முடைய பிரார்த்தனைக்கு வேண்டி இந்த மண்ணில் வந்து சாதாரண மனுஷனை மாதிரி பிறக்க முடியும். இந்த அவதாரங்கள்ங்கிற விஷயத்தில் நம்ம நிறைய பேருக்கு நம்ம லாக் ஆகிருக்கிறோம், 10 அவதாரம் அப்படின்னு. ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை. நிறைய அவதாரம் உண்டு, அதில் ஒரு 108 முக்கியம். இது தேவி பாகவத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியம் 18 ஏதோ ஒரு நம்பரு, அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இந்த 10. இப்படி அதனால அவதாரங்கள் அப்படிங்கிறதும் கணக்கில் அடங்காதது. பகவான் நமக்காக வேண்டி வருவார். அதனால நாம மகான்களை வழிபடக்கூடியது சரியா தப்பான்லாம் சில பேர் நினைப்பாங்க. கடவுளை கும்பிடலாமா, மகானை கும்பிடணுமா, எதை கும்பிடுறது அப்படின்னு. திருமூலர் சொல்றாரு, படமாட கோயில் பரமர்கொன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக்கூடிய தெய்வங்களான இறைவனுடைய அடியார்களுக்கு நீங்க கொடுக்கல. கோவிலில் இருக்கக்கூடிய படம்னா திரைச்சீலை. பொதுவாக நம்ம நைவேத்தியம் கொடுக்கும்போது கோவிலில் திரைச்சீலை போட்டுருவாங்க இல்லையா, அலங்காரம் பண்ணும்போது திரைச்சீலை போட்டுருவாங்க. அந்த திரைச்சீலைக்கு படம்னு பேர். அதனால எங்களை மாதிரி ஆட்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இது வச்சுக்காங்க, கடப்படம் என்று உருட்டுதற்கோ அப்படின்ட்டு. நாங்கள் அடிக்கடி கடப்படம்னு சொல்லுவோம். கடை கொண்டு வரல, பாறைக்கு தான் கடவுன்னு பேரு, துணிக்கு படம்னு பேர். துணி நான் அடிக்கடி காட்டிட்டு இருக்கேன். கடவுனா பானை, படம்னா துணி. அப்போ கடவு படம் ரெண்டை வச்சு நாங்கள் வேதாந்தத்தை சொல்லி முடிச்சிருவோம், மனசிலாக்கி முடிச்சிருவோம். இவர் சொல்றாரு திருமூலர், படமாட கோயில் பகவர்கொன்று ஈயில். திரைச்சீலை போட்டு பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய கோவில் இருக்கிற சாமிக்கு நாம் ஏதாவது கொடுத்தா, நைவேத்தியம் மாதிரி ஏதாவது கொடுத்தா, அது நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. திரியக்கூடிய உயிரோட இருக்கக்கூடிய இறைவனுடைய அடியார்களுக்கு போய் சேராது. ஆனா நடமாட கோயில் நம்பர்கொன்று ஈயில், நடமாடக்கூடிய இறைவனுடைய அடியார்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, படமாட கோயில் பரமர்க்கு அங்கு ஆமே. ஏன், அவனுக்கு நெஞ்சுக்குள்ள யார் இருக்கா? வாசுதேவன். அவன் தான் வாசுதேவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இறைவனே மனித உருவத்தில் இருக்காரு. அதனால அபராபிரகிருதி அவருடைய உடம்பு, ஆனால் அவருக்குள்ள இருக்கிற பராபிரகிருதி அவர் உணர்ந்திருக்காரு. அதனால அவருக்கு கொடுத்தா அது கோவிலில் இருக்கிற தெய்வத்துக்கு போய் சேர்ந்தது. ஏன்னா கோவிலில் இருக்கிறது இது 6 அறிவு உள்ள உயிர், அது கல்லு, ஓரறிவு கூட இல்லாத ஒரு கயிறு. அதுல நாம தெய்வத்தை பார்க்குறோம், அதுக்கு கொடுக்குறோம். ஆனா அங்க கொடுத்தா இங்க போய் சேராதான, இங்க கொடுத்தா அங்க போய் சேரும் அப்படின்ட்டு திருமூலர் சொல்றாரு. அது மாதிரி நீங்க நாயன்மார்கள் வாழ்க்கை எடுத்து பாருங்க. சில நாயன்மார்கள்லாம் ஏன் நாயன்மார்னு பார்த்தா, இறைவன் அடியார்களுக்கு அவங்க தொண்டு செய்தாங்க. அது இறைவனுக்கு ஒன்றும் செய்யலை,
இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தாங்க, அதனால அவங்க நாயன்மார்கள் வரிசையில் வந்தாங்க. அதே மாதிரி ஆழ்வார்கள்லையும் நீங்க பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார்னு நினைக்கிறேன், நம்ம ஆழ்வாருக்கு தொண்டு செய்தவர், அவரையே தெய்வமாக நினைச்சவர். அதனால நம்முடைய சம்பிரதாயம் இறைவன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி இருந்தது தான். தில்லைவாழ் அந்தணனும் அடியார்க்கும் அடியேன் ஆரம்பித்து எல்லா அடியார்களுக்கும் நான் அடியாராக இருக்கிறேன்னு பகவான் எடுத்து கொடுக்க, அதை வைத்து தான் சேக்கிழார் ஒவ்வொரு ஆளாக தேடி கண்டுபிடிச்சு பெரிய புராணமே தொகுத்தார். பகவான் தான் லிஸ்ட் போட்டு கொடுத்தது, இந்த நேரெல்லாம் நானா இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் நானா இருக்கல, அவங்களுக்கெல்லாம் அடியாரா நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் லிஸ்ட் போட்டு கொடுக்க, அந்த லிஸ்ட்டை வச்சு சேக்கிழார் தொலைக்கி ஒவ்வொரு கதையும் கொண்டு வந்து பெரிய புராணம் எழுதினார். இப்படி ஒரு இதுவும் உண்டு. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்போ, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமால் அரவணை துயின்றோன், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ ஈசர்தம் பாகத்து ஒடுக்கம், ஈசனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு ஔவையார். தொண்டர்களுடைய பெருமையை சொல்லவே முடியாது அப்படின்னு. அதனால இதுதான் நம்முடைய பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணனும் கீதையில சொல்றார், எனக்கும் ஞானிக்கும் இடையில வித்தியாசம் கிடையாது, எனக்கு அவன் ரொம்ப பிரியமானவன், அவனுக்கு நான் ரொம்ப பிரியமானவன் அப்படின்ட்டு. சரி, ஞானி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா மற்றவங்களால உனக்கு பிடிக்காதோ? சரி, அப்படி ஒன்றும் இல்லை. உதாரா சர்வயே வைத்தே ஞானி துவாத்மைவ மே மதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாங்கதிம். அந்த சர்வ ஏவைங்கிறது சர்வே ஏவை ஏவன் வரும். அது அந்த ஏ வந்து அதில் மறைஞ்சு போகுது, அதனால சர்வ ஏவன் இருக்குது. சர்வே தே ஏவ, அவர்கள் எல்லாருமே உதாராக உயர்ந்தவங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஞானி து, ஞானியோ எனில் ஆத்மா ஏவ, நானே தான், மே மதம், இது என்னுடைய கருத்து அப்படின்ட்டு பகவான் சொல்றார். அப்போ மற்றவங்க எல்லாம் பக்தர்கள், ஞானி பகவானே தான். அதனாலதான் இந்த நிலையை அடைந்தவர்களை மனசில் வச்சுட்டு ராமகிருஷ்ணன் சொல்லுவார், பாகவதம் பக்தன் பகவான் மூணும் ஒன்று தான் அப்படிம்பார். ஏன்னா உண்மையான பக்தன் அப்படிங்கிறவன் இங்க வந்து நம்ம ஞானிங்கிற வார்த்தையில் குறிப்பிடுறோம். அவன் வந்து அவனுக்கு பொறுத்த வரைக்கும் பகவானை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை, பகவான் தான் எல்லாம். அதனால ஞானி து ஆத்ம ஏவ மேமதம், ஞானிக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாது, நானே தான் அவன் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. இப்போ இனிமேல் நமக்கு சந்தேகம் வர வேண்டாம். மகான்களை கும்பிடும்போது சாமியை கும்பிடுறதா பகவானை கும்பிடுறதா, சாமி வந்து கண்ணை குத்திடுவாரா அவரை கும்பிடலையே அப்படின்னு எல்லாம் குழப்பம் வர வேண்டாம். ஏன்னா மகானை கும்பிடுறதும் சாமியை கும்பிடுறதா. இனி சக யுக்தாத்மா, அந்த ஒருமுகப்பட்டவன் தெளிவானவன் யோகி, ஆன அந்த ஞானி ஆஸ்திதக, சரியான பாதையில இருக்கிறான், நிலைத்திருக்கிறான். மாம் ஏவ, என்னையே, அனுத்தமாம் கதி, மேலான கதியாக அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் தான் முடியுது. நம்ம எல்கேஜி பாடத்தை பார்த்தோம், காலேஜ் டாக்டரேட்டில் என்ன வருங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் தான் வருது. பகவானுக்கு ஞானியை பற்றி புகழ்ந்து பேசி பேசி வாய் கடுக்கலை. 17 பேசினாரு, 18 பேசுறாரு. சம்ஸ்கிருதத்தில் 3 தடவை சொன்னா பல தடவை சொன்னது மாதிரி நம்ம என்ன 3 பழம் 3 வெத்தில 3 பக்கெல்லாம் வைக்கிறோம். அதனால பகவான் அடுத்தது 3வது ஸ்லோகத்திலையும், அதாவது 19வது ஸ்லோகத்திலையும் ஞானியை பற்றி தான் புகழ்ந்து பேசுறார். பஹூநாம் ஜன்மநாம் அந்தே
ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவஸ் சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. பகூனாம் ஜென்மனாம் அந்தே, பல ஜென்மங்களுக்கு பிறகு முடிவுல ஞானவான் ஞானியானவன் மாம் பிரபத்யதே என்னை அடைகிறான். நம்ம இதை ஏற்கனவே 3வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்வதஹ. பல ஜென்மங்களுக்கு பிறகுதான் என்னை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு என்னை அடைவான் அப்படின்னு. இங்கேயும் பகவான் சொல்றார், பல ஜென்மங்களுக்கு பிறகு, பல ஜென்மங்களாக அவன் இந்த பகவானை அறியறதுக்கு முயற்சி பண்றான். முதல்ல அவன் ஆர்த்தனா இருந்திருக்கலாம், அப்புறம் அர்த்தார்த்தியா மாறி இருக்கலாம், அப்புறம் ஜிக்ஞாசுவா மாறி இருப்பான், அப்புறம் பகவானை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவன் ஞானத்தை அடைஞ்சிருப்பான். அதனால பல ஜென்மம். பகூனாம் ஜென்மனாம் அந்தே, பல ஜென்மங்களுக்கு பிறகு ஞானவான் ஞானியானவன் மாம் பிரபத்தியதே என்னை சரணடைகிறான். இதுல நமக்கு பகவானை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பகவானை சரணடையணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இப்போ ஹரித்வார்ல கும்பமேளான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். மேளானா கூடுதல், கும்பமேளானா கும்பத்தை ஒட்டி கூடுதல். சில குறிப்பிட்ட நாள்களில் அது பண்ணுவாங்க. பொதுவாக 4 இடத்துல பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு சமமாக தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி தான் மகாமகம் சொல்லிட்டு கும்பகோணத்தில் நடக்கிறது. அது ஊருக்கு பேரே கும்பகோணம். அதாவது கருடன் வந்து அந்த அமிர்தத்தை கொண்டு பறந்து போகும்போது சில துளிகள் சிதறி விழுந்ததாக சொல்லுவாங்க. ஹரித்வார், பிரயாகை, உஜ்ஜயினி, நாசிக், இப்படி 4 இடத்துல அந்த இது கொண்டாடுவாங்க. 4 இடத்துக்கும் வேற வேற நாட்கள் இருக்கும். அதில் 6 மாதத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுனா அர்த்த கும்பமேளா அப்படிம்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்க பண்ணா மகா கும்பமேளா அப்படிம்பாங்க. அதில் ஒரு இடம் இந்த ஹரித்வார் அப்படிங்கிறது. 7 மோட்ச புரிகளில் ஒன்று இது. இதுவும் சமய பாடத்திலே இருக்கு, வளர்நிலையோ உயர்நிலையோ அதிலே இருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, துவாரகாச்சைவ சப்தைத்தே மோக்ஷதாயிகா அப்படின்னு. அதில் முதல்ல வரக்கூடியது அயோத்தியா, அப்புறம் மதுரா நம்ம கையில் இல்லை, மாயா, மாயா அப்படின்னு குறிப்பிடுறது ஹரித்வார், காஞ்சி நம்முடைய காஞ்சிபுரம், அவந்திகா உஜ்ஜயினிக்கு இன்னொரு பேர். உஜ்ஜயினிக்கு பல பேர் இருக்கு, அதில் ஒன்று அவந்திகா. விக்ரமாதித்தனெல்லாம் ஆண்டானெல்லாம் அந்த கதையோடு சம்பந்தப்பட்டது. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காசி விட்டுட்டேன் இடையில, காஷி அதுவும் நம்ம கையில் இல்லை, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா, துவாரகா அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே இருக்கு. மிச்சம் மீதி கரையிலையும் இருக்கு. நீர்மூழ்கி கப்பல்லாம் விட போறாங்களாம், நீங்கள் கடலுக்குள்ளே போய் துவாரகாயை கண்டு கழிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதாவது கடல் மட்டம் எப்படி உயர்ந்து தாழுதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரு காலத்தில் துவாரகா கடலுக்கு மேலே இருந்தாங்க, அப்போ கடல் மட்டம் தாழ்வாக இருந்தது. அதுக்கு பிறகு கடல் மட்டம் உயர்ந்தது, அதில் தான் மூழ்கிச்சதுன்னு அவங்க தெளிவாக நிரூபிச்சிருக்காங்க. என்னால் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்து மதத்தில் என்ன சொன்னாலும் அது பொய், பித்தலாட்டம், கட்டுக்கதை, அது யோசிக்கவே வேண்டாம், உடனே அவங்க வாயில் இதாக வரும். பால்டாயில் கொடுக்குற வாயில் வேற என்ன வரும், தான் வரும். அதனால இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு என்ன எடுக்கலான்னு போய் ONGC காரங்க தோண்டியிருக்காங்க. தோண்ட போன இடத்துல நிறைய கட்டடங்கள்லாம் இருந்ததை பார்த்துருக்காங்க. அப்புறம் மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சரி, இனி ஜனங்களும் கடலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணுறாங்களாம். சரி, எதுக்கு சொல்ல வந்து, இந்த துவாரகா இது 7வது. இந்த 7 நகரங்களும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்ட்டு பட்டியலில் வச்சுருக்காங்க. காஞ்சி வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. காஞ்சிபுரத்தில் ஒரு ஆசாமி பிறந்தார்.
அதுக்கப்புறம் அந்த காசிக்கு பேரே மணிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி இன்னும் 50 வருஷம் ஆகி இன்னும் தீராமல் இருக்கு. அது சாபக்கேடு. எப்படியானாலும் திருநாவுக்கரசர் அந்த காஞ்சியில தான் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தார். இன்னும் இப்போ லேட்டஸ்டாக ஏதோ ஒரு கதை கேள்விப்பட்டேன். சீனாவில் இருந்து ஒருத்தர் வந்தார், இல்லை நம்ம ஊரில் இருந்து ஒருத்தர் அங்கே போயிட்டு வந்தாங்க, ஒரு படம் எடுத்தாங்களாமே, போதி தர்மர். அவர் காஞ்சியில் இருந்தால் போனார் அப்படின்லாம் அந்த கதை வருதுன்னு நினைக்கிறேன். காஞ்சி ரொம்ப முக்கியமான, எப்படி காசி எப்படி கல்விக்கு முக்கியமோ அதை மாதிரி காஞ்சியும் கல்விக்கு முக்கியமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில், பழைய காலத்தில், பாணினி எல்லாம் இருந்த காலத்தில். அதனால காஞ்சி ஒரு மோட்சபுரி. இந்த வரிசையில் ஹரித்வார் ஒரு மோட்சபுரி. இந்த ஹரித்வாரை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, கங்கை வந்து மலைக்கு மேலே, இமயமலைக்கு மேலே உற்பத்தியாகி பல நதிகள் பல இடங்களில் உற்பத்தி ஆகுது. பத்ரிநாத்தில் அலகானந்தா, அப்புறம் கங்கோத்திரியில் பாகீரதி, அப்புறம் யமுனோத்ரியில் யமுனா. யமுனா இங்கே ஹரித்வாருக்கு வராது. அதுக்கப்புறம் மந்தாகினி கேதார்நாத் பக்கத்தில், இன்னமும் நிறைய அந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் பத்ரிநாத்லேருந்து இறங்குனீங்கன்னா அது சுவாரஸ்யமான இது. பிரயாக் 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 பிரயாக்னு பேர் வந்துக்கிட்டே இருக்கும். கர்ண பிரயாக், தேவ பிரயாக், ருத்ர பிரயாக், இப்படி ஒரு 8-10 பிரயாக் வந்துடும். என்ன அர்த்தம்னா, எது நம்ம கங்கைன்னு சொல்கிறோமோ அந்த கங்கையோட பல நதிகள் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த இணைகிற இடமெல்லாம் நதிகள் கூடுற இடத்துக்கு பிரயாக்னு பேர். நம்ம ஊரில் நாம் கூடுதுறை, பவானி கூடுதுறைன்னு சொல்கிறோம், ஈரோட்டில் இருக்கு. அந்த மாதிரி சங்கமம்னு சொல்லுவோம். இப்போ திரிவேணி சங்கமம்னு கன்னியாகுமரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் மலையில் வந்து அது இறங்கி வந்துக்கிட்டே இருக்கனால ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த ஹரித்வார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகு தான், ரிஷிகேஷை தாண்டி ஹரித்வாருக்கு வரும். ஹரித்வாருங்கிற இடத்துக்கு வந்த பிறகு தான் அது சம தளத்தில் போக ஆரம்பிக்கும். அது வரையில் அது மலையிலேயே வந்துட்டு இருக்கும். அதனால் அதனுடைய தண்ணி குறைவாக இருந்தாலும், சின்ன ஓட மாதிரி போனாலும் வேகம் இழுப்பு நல்லா இருக்கும். அதனால் இந்த ஹரித்வார் வந்து கும்பமேளா நடக்கிறதுனால இந்த கங்கை தண்ணியை கொஞ்சம் திருப்பி லட்சக்கணக்கான ஜனங்கள் குறைந்த நேரத்தில் நீராடுறது மாதிரி நிறைய கால்வாய் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஹர்கி போட்டி சொல்லுவாங்க. அங்கே கங்கைக்கு ஆரத்தி எல்லாம் பண்ணுவாங்க, தீபாரத்தி எல்லாம் பண்ணுவாங்க. காசியில எல்லாம் ஒருவேளை நீங்கள் டிவியில் வீடியோவில் பார்த்துக்கலாம். அது இந்த ஹரித்வார்லேயும் நடக்கும், ஹர்கி போட்டிங்கிற இடத்துல. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஏற்பாடு. அங்கே ஜனங்கள் குளிக்கிற இடத்துல வந்து சங்கிலி கெட்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு படித்துறையில் உள்ளுக்குள்ளே சங்கிலி இருக்கும். நாம் இப்படி இறங்கி குளிக்கலாம், தண்ணி கரை வந்து இப்படி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே தண்ணி வந்து போகிறது மாதிரி இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே வந்து போகிற தண்ணியே நல்ல வேகமாக இருக்கும், இழுத்துட்டு போயிடும். அதனால அவங்க வந்து சங்கிலி கெட்டி போட்டிருப்பாங்க. நம்ம சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு முங்கிக்க வேண்டியது. நம்ம ஒரு 6 மாதிரி இறங்கியெல்லாம் குளிக்க முடியாது. கரையில் படியில் நின்றுக்கிட்டே முழங்கால் போட்டு அல்லது படுத்து உருண்டு குளிச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோ தண்ணி இழுப்பு இருக்கும். அதனால் சங்கிலியை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஏற்பாடு அங்கே இருக்கும். இப்போ இந்த சங்கிலிங்கிறது பராப்பிரகிருத்தின்னு வச்சுக்கோங்க. இந்த ஓடுற தண்ணி அப்படிங்கிறது அபராப்பிரகிருத்தின்னு வச்சுக்கோங்க. இந்த அபராப்பிரகிருத்தியை என்ஜாய் பண்ணணும்னா பராப்பிரகிருதியை பிடிச்சிக்கணும். ராமர் சொல்லுவார், பகவானை முந்தியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு காரியங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம பகவானை பிடிச்சு வச்சுக்கிட்டு, நிலையான சங்கிலியை பிடிச்சு வச்சுக்கிட்டு நிலையில்லாத தண்ணியில் குளிக்கலாம். சங்கிலி மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, என்ஜாய் பண்ண முடியாது உலகத்தை. தண்ணியும் வேணும். தண்ணி மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அப்போ என்ஜாய் பண்ண முடியாது, தண்ணியோட போயிடுவோம். சங்கிலியும் வேணும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல உலகத்தை பகவான் படைச்சிருக்காரு. நாம புத்திசாலிகள், ஞானி புத்திசாலி, அவரு வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்ட்டு வாசுதேவனை சரணாகதி அடைஞ்சு அவன் இருக்கிறான். அதனால பகவானை இருக்க பிடிச்சிருக்கிறான். இப்ப நம்ம இந்த உலகத்தில் உள்ள உறவுகளை எடுத்துக்குவோமே, கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் வயசாகும், தானால போனாலும் போவாங்க. சில பேருக்கு அமாவாசை பௌர்ணமி வந்தா கொஞ்சம் மூளை மாறிடும், அதுக்கு முன்னாடியே நம்மளை விட்டு போறாரு போயிடுவாங்க, நம்மளை கைவிட்டாலும் விட்டுருவாங்க. அதனால இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் நிரந்தரம் இல்லை.
எப்பவும் கூட இருக்காது. உயிரோடு இருக்கும்போது கூட இருக்க மாட்டாங்க, இல்லை இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு அவங்க நம்மளை விட்டு போகணும் அதனாலையும் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு இந்த நிலையில்லாத உறவுகள்ல இருந்து நமக்கு நிலையான நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதனால நாம ஒரு நிலையான உறவை பிடிச்சுக்கணும். அந்த உறவு தான் பகவான். ஞானி புத்திசாலி, அதனால அவர் அதை வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாம், கண்ணு பார்க்கறது எல்லாமே வாசுதேவன் தான். நோக்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு சொன்னது மாதிரி எல்லாமே வாசுதேவன் அப்படின்ட்டு பார்க்கறதுனால அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா ஞானி ரொம்ப அபூர்வம். சுதுர்லபக, துர்லபம்னாலே ரயர், அபூர்வம். பகவான் சொல்ல சுதுர்லபக, அரிதிலும் அரிது அப்படின்னு பகவான் சொல்றார். அதை தான் நம்ம 3வது ஸ்லோகத்தில் பகவான் ஏற்கனவே சொன்னார். மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்சித் எதிர் சித்தையே எததாம் அபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்துவத்தக. யாரோ ஒருவர் தான் என்னை சரியாக அறிந்து கொள்கிறார்கள். அப்படி இந்த ஞானி அறிந்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் நான் கொடுத்துருக்கேன். எனக்கும் அவனுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. அவனை தொழுதா என்ன தொழுது மாதிரி, அவனுக்கு ஏதாவது செய்தா எனக்கு செய்தது மாதிரி, அவனும் நானும் வேறில்லை அப்படின்ட்டு பகவான் சொல்றார். இருபதாவது ஸ்லோகம். ஆனா எல்லாருக்கும் இந்த ஞானம் இல்லையே, வரலையே, ஞானிக்கு மட்டும்தானே அப்படி இருக்கு, அது எதனால அப்படின்னு கேள்வி வந்தால் அதுக்கு விடையாட்டு இந்த ஸ்லோகம் வருது. காமைஸ்தைஸ்தைர்ஹ்ருத ஞானாஹ பிரபத்யந்தே அன்யதேவதாஹ தந்தன் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. காமைஹி, ஆசையினால. ஆசை பகவானுக்கு மேலே இல்லை. சொல்ல போனா திருமூலர் அதை கூட சொல்றார். ஆசையருமீன்கள் ஆசையருமீன்கள் ஈஸ்வரோட ஆயினும் ஆசையருமீன்கள்ங்கிறார். ஆனா அது அவர் சொன்னதுக்கு அர்த்தம் கடவுளை அடையாண்டாம், கடவுள் வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. கடவுள்கிட்ட எதுக்கு ஆசை வைப்பாங்க, எதுக்கு பக்தி வைப்பாங்க? வியாபாரத்துக்காக வேண்டி. நான் உனக்கு இது தருவேன், நீ எனக்கு என்ன தருவேன், நான் உனக்கு கற்பூரம் கொளுத்துறேன், நான் உனக்கு திரி கொளுத்துறேன், நீ எனக்கு பதிலுக்கு ஒரு கார் வாங்கி தந்துரு, ஆடி கார் வாங்கி தந்துரு அப்படின்ட்டு கேட்கறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி கடவுள்கிட்ட ஆசை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் அதை எழுதியிருப்பாரு. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. அப்போ இந்த உலகத்துல நிலையில்லாத பொருட்கள் மேல ஆசை வைக்கிறது. நிலையில்லாத பொருட்கள் நமக்கு நிம்மதியை தர முடியாது. நிலையில்லாத பொருட்கள் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தர முடியாது. இந்த மாதிரி இருக்கிற நீங்க நிலையில்லாத பொருட்களுக்கு மேல ஆசை வைங்க, நிலையில்லாத பொருட்களை தேடி ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தெளிவோட போகணும். பணம் சாப்பாடை வாங்கும், பசியை வாங்காது. கட்டில வாங்கும், தூக்கத்தை வாங்காது. புஸ்தகத்தை வாங்கும், அறிவை வாங்காது. இந்த தெளிவோட நீங்க உலகத்து விஷயங்களுக்கு பின்னாடி போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம எல்லாம் எப்படி போறோம் அப்படின்னா, இது நம்மளை காப்பாற்றும், நமக்கு நிம்மதியை தரும் அப்படிங்கிற தப்பான நினைப்பு அதுக்கு பின்னாடி போகிறோம். அதைத்தான் நாம இங்க கண்டனம் பண்றோம். இன்னும் சில பேர் இப்படி எல்லாம் சொன்ன உடனே இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. அப்படியும் போகக்கூடாது. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் நமக்கு தேவை. அது நம்மளை பிடிக்காம நாம அதை பிடிக்கணும். பூஜை சாமிஜி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய வெள்ளத்துல ஒருத்தரை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான்.
அவன் எதையாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒரு நல்ல ஒரு மரக்கட்டை மாதிரி ஒன்று கிடச்சிதான் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சோட அது இவரை கட்டி பிடிச்சிது. அப்போதான் தெரிஞ்சது அது ஒரு கரடி அப்படின்னு. இனிமேல் தப்பிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, கரடி சாப்பிட்டுரும். அதனால் நாம உலக பொருட்களை பிடிக்கிறோம், கடைசியில் பார்த்தா உலக பொருட்கள் நம்மளை பிடிக்குது. தண்ணி அடிக்கிறவங்க விஷயம் அப்படி தானே, முதல்ல அவங்க தண்ணி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி அவங்கள அடிக்கும். அவங்க தண்ணி அடிக்கிறது அவங்க கட்டுப்பாட்டை விட்டு போயிடும். அது அவங்க என்ன கூப்பிடும், உரிய நேரத்துக்கு குடின்னு சொல்லும். அதே மாதிரி நாம உலக பொருட்களுக்கு நம்மளை தெரியாம அடிமை ஆயிடுவோம். அப்படிப்பட்ட ஆசை தப்பு. நாம ஏற்கனவே பார்த்துட்டு நினைக்கிறேன். தர்மா விருத்தோ பூத்தோஸ்மி காமோஸ்மி அப்படின்ட்டு ஸ்லோகம் இதெல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 11வது ஸ்லோகத்தில் ஆசையே தப்பு இல்லை, பந்தப்படுத்தக்கூடிய ஆசை தப்பு. நம்ம ஆசையை 2 விதமாக பிரிக்கிறோம். நாம் புத்த மதத்துக்காரங்க இல்லை, புத்த மதம் தான் சொல்லுவாங்க ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு. நாம் அந்த மதம் இல்லை, நம்ம இந்து மதம். அதனால் நாம் சொல்கிறது பந்தப்படுத்தக்கூடிய ஆசைன்னு இருக்குது, பந்தப்படுத்தாத ஆசைன்னு இருக்குது. பந்தப்படுத்தாத ஆசைகள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், உங்களை கட்டு போடாத ஆசைகள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. என் பிள்ளை டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. அல்லது என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. நமக்கு எது கழியலையோ, நம்மளால் எதுவும் முடியலையோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு மேலே திணிச்சிடணும். இன்றைக்குள்ள தலைவர் அப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் டான்ஸ் படிக்கல, என் பிள்ளை டான்ஸ் படிக்கணும். நான் பாட்டு படிக்கல, என் பிள்ளை பாட்டு படிக்கணும். நான் டாக்டர் ஆகல, என் பிள்ளை டாக்டர் ஆகல. நம்மளாலே முடியல, நம்ம பிள்ளைக்கு எப்படி முடியும்? சரி, அதாவது பிள்ளைகள் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அந்த பிள்ளை அந்த தலையெழுத்தோட பிறந்திருக்கானா, அவனுக்கு அது ஒத்து வருமா? அவன் ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக வேண்டியவனை கொண்டு நம்ம டாக்டர் ஆக முயற்சி பண்ணக்கூடாது. அல்லது ரத்தத்தை பார்த்தாலே தலை கறக்கிறவனை போய் டாக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதனால நாம அவங்கள விவேகன் சாமி சொல்லுவார்னு நினைக்கிறேன். புளிய மரம் புளிய மரமாக தான் வளரணும். மாமரம் கொட்டை மரமாக தான் வளரணும். சக்கை கொட்டை சக்கை மரமாக தான் வளரணும். நாம் அதை இன்னொரு விதமாக வளரணும்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலையெழுத்து கொண்டு பிறக்கிறோம். நாம் இப்படித்தான் வாழணும்னு ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைன் படி நாம் வாழ்கிறதுக்கு, நம்முடைய குழந்தைகள் வர்றதுக்கு நாம் என்ன ஒத்தாசை பண்ணணும்னு நம்ம யோசிக்கணுமே தவிர, நம்முடைய நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் கொண்டு பிள்ளைகளுக்கு மேலே நாம் திணிக்கக்கூடாது. இன்றைக்குள்ள தலைமுறையில் அது ரொம்ப நிறைய நடக்குது. அதனால பெர்லுக்கு மிஞ்சி வீங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். அப்துல் கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் வந்தார். ஆனால் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிக்கணும், கடனை உடனே வாங்கியாவது பிள்ளைய படிக்க வைக்கணும். எல்லாம் நல்ல விஷயந்தான். கடைசியில் எல்லாம் முடித்த உடனே பிள்ளை நிறைய படிச்சிடும். பிள்ளைக்கு லோக்கலில் வேலை கிடைக்காது. பிள்ளை ஒன்று சென்னைக்கு போகணும், இல்லை டெல்லிக்கு போகணும். இன்னும் நல்லா படிச்சுட்டா அமெரிக்காவுக்கு தான் போகணும். அப்புறம் பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிடும். கடைசியில் வயசான காலத்தில் நம்மளை கவனிக்கிறது யாரு? நம்ம வளர்த்துல நாயா இருக்கும். அதனால ஆசை அப்படிங்கிறது நம்மளை பந்தப்படுத்தாத ஆசைகள் இருக்கலாம், தப்பு இல்லை. பிள்ளை டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அவன் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அவன் படிக்க வைக்கலாம். அவன் படிச்சான்னா அவரை தொடர்ந்து படிக்க ஊக்கப்படுத்தலாம், இவ்வளவு உதவி பண்ணலாம். அவனுக்கு படிப்பு வரலையா, சரி, அவனுக்கு எது லாய்க்கப்பட்டு வரும்போது அதுக்கு நம்ம மாற்றி விட்டுறணும். அதனால பிள்ளை 100க்கு 100 எடுக்கணும் நம்ம நினைக்கிறது தப்பு இல்லை. 100க்கு 200 எடுக்க முடியாது, முடியுமா இருந்தால் அதையும் நமக்கு ஆசைப்படுவோம். வருஷம் 100க்கு 100 தான் எடுக்க முடியும். 100க்கு 100 எடுக்கணும்னு ஆசைப்பட தப்பு இல்லை. பிள்ளை எடுக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணலாம். அவனுக்கு நேரம் சரியில்லை, ராகு திசையாக இருக்கலாம், கேது இந்த மாதிரி ஏதாவது திசை இருக்கும். அதனால அவனுக்கு படிப்பு வராத நேரத்தில் அவனை படிப்படி நம்ம தள்ளுறது அர்த்தம் இல்லை. அதனால அல்லது அவனுக்கு வாத்தியார் சரியில்லாமல் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அதனால நாம அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணணுமே இல்லாமல் மற்றபடி பிள்ளைகளுக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப எம்டமாருன்னு கேள்வி. அம்மா படிஞ்சோ பிள்ளை படிச்சுட்டு தான் இருக்கும், ஆனால் வீடியோ கேம் மொபைலில் விளையாடிட்டு இருக்கும். அம்மைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி புக்கு இருக்கும், புக்குக்கு உள்ள மொபைல் இருந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கும். சரி, நமக்கு ஆசைகள் இருக்கிறது தப்பு இல்லை. அந்த ஆசைகள்
நிறைவேறாத போது நமக்கு மனசுல எந்த சங்கடமும் வரலைன்னா நாம அந்த ஆசை நம்மளை பிடிக்கல, நாம தான் ஆசைப்படுறோம்னு அர்த்தம். அந்த ஆசை நிறைவேறாத போது நமக்கு சங்கடம் வந்ததுன்னா அந்த ஆசை நம்மளை ஆட்டி படைக்குது, அது நமக்கு எஜமானா இருக்குதுன்னு அர்த்தம். உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் நம்மளை பாதிக்காத படிக்கு நாம் எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. அப்படிப்பட்ட நம்மளை பாதிக்காத ஆசைகளுக்கு நாம் பந்தப்படுத்தாத ஆசைகள்னு சொல்கிறோம். பாதிக்கிற ஆசைகளுக்கு நாம் பந்தப்படுத்தக்கூடிய ஆசைகள்னு சொல்கிறோம். பந்தப்படுத்தக்கூடிய இங்கே காமைகின்னு சொல்லியிருக்கிறது பந்தப்படுத்தக்கூடிய ஆசைகளை சொல்லியிருக்கு. காமைகி தைஸ்தைஹி ஹிருத ஞானாக, அறிவு அபகரிக்கப்பட்டவர்கள். ஹிருத அப்படிங்கிறது அபகரிக்கப்பட்டவர்கள். ஆசையினால அறிவை கடன் கொடுத்தவங்க, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் அறிவை கடன் கொடுத்தவங்க. ஆசைக்கு அறிவை கடன் கொடுத்ததுனால பல விதமான ஆசைகள் இருக்கலாம். எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். முதல்ல கல்யாணம் ஆகணும்னு ஆசை வரும். ஆன பிறகு நிறைய பேருக்கு தோணும், ஏன்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. குழந்தை வேணும்னு ஆசை வரும். குழந்தை என்ன ஏன் பெத்த அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா பெத்தோன்னு தோணும். அதுக்கப்புறம் நமக்கு வண்டி வேணும்னு தோணும். முதல்ல ஒரு வண்டியை வாங்குவோம். வாங்கினோன்னு இதை விட நல்ல சூப்பர் மாடலாக அது இருக்கு, அதை வாங்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யாருக்கு சொன்னேன்னு தெரியல. கம்பத்தில் இருந்து ஒரு அம்மா காலையில் வண்டி எடுத்துக்கிட்டு தேனிக்கு போனாங்க. தேனியில் ஆனந்தம்னு ஏதோ ஒரு கடை இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கடை ஜவுளி எடுக்கு. போயிட்டு ராத்திரி வந்து சேர்ந்துட்டாங்க வீட்டு. வந்துட்டு சொன்னாங்களா, சே பக்கத்து வீட்டுக்காரையை கூட்டிட்டு போனேன்ல, போயிருந்தா இன்னும் நல்ல துணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ கடையை ஒரு கலக்கிட்டு தான் வந்துருப்பாங்க. ஆனாலும் துணி எடுத்துட்டு வந்த போற அவங்களுக்கு திருப்தி வரல. அதனால இப்படி மனுஷங்களுக்கு பல விதமான ஆசைகள் இருக்கலாம். பாட தெரிஞ்சவங்களுக்கு பாடகராகணும்னு ஆசை இருக்கும், எழுத தெரிஞ்சவங்களுக்கு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை இருக்கும். இப்படி பகுஷாக்காகி அனந்தாச 2வது தேதியிலே பகவான் சொல்லிட்டார். பல கிளைகள், அப்புறம் பல கப்பும் கவரும். இப்படி பலவிதமான ஆசைகள் இருக்கிறதுனால மனிதர்கள் அதனால இழுக்கப்பட்டவர்களாக, இந்த ஹரி ஹரன் இது எல்லாமே இந்த ஹிரு அப்படிங்கிற ரூட்ல இருந்தா வருது. நம்முடைய பாவங்களை எல்லாம் இழுத்துட்டு போறதுனால பகவானுக்கு ஹரி ஹரன் பேர். அதனால இங்க ஆசைகளால் இழுக்கப்பட்டவர்களாக, அதனால தன்னுடைய அறிவை கடன் கொடுத்தவங்களாக, மோகத்தினால ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்நிய தேவதாக பிரபத்தியந்தே, வேற தெய்வங்களை வழிபடுறாங்க. 7வது வானத்தில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர், 4வது வானத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர். இங்க ஏற்கனவே 33 கோடி இருக்கு, இது 10ம் 10வது 7வது வானத்தில் 4வது வானத்தில் தேடி போறாங்க. இப்போ அந்நிய தேவதைகளை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி ஆனவங்களை கும்பிடுவாங்க. ஏன்னா இந்த ராமகிருஷ்ணர் கதை சொல்லுவார், ஏதோ சொன்னீங்க. ராமகிருஷ்ணர் கதை சொல்லுவாரு, ஒருத்தன் கிணறு வெட்டினானா, 10 அடி தோண்டினா தண்ணி வரல. சரி அடுத்த இடத்துல தோண்டுவோம், ஒரு 10 அடி தோண்டினா தண்ணி வரல. சரி இன்னொரு 5 அடி தோண்டி பார்ப்பேன், 15 அடி தோண்டினா தண்ணி வரல. அடுத்தது இன்னொரு இடத்துல தோண்டினா 20 அடி, இன்னொரு இடத்துல தோண்டினா. இப்படி தோண்டிக்கிட்டே இருந்தான். 8-10 இடத்துல தோண்டிட்டான், தண்ணி வரல. முதல் இடத்திலேயே இப்ப கிட்டத்தட்ட 10 அடி, அடுத்தது ஒரு 15 அடி, அடுத்தது ஒரு 20 அடி, எல்லாம் துப்பட்டி கழிச்சு பார்த்தா 100 அடிக்கு மேல தோண்டியாச்சு. ஆனா முதல் அடியிலே அவன் இடத்துலயே 100 அடி தோண்டி இருந்தாரு, தண்ணி கிடந்திருக்காங்க, 100 அடி தண்ணி இருந்தது. அத மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம், கும்பிட்ட உடனே இந்த கை மேல் பலன், கையில காசு வாயில தோசைக்கிறது மாதிரி கும்பிட்ட உடனே பலன் கிடைக்கணும். கிடைக்கலன்னா சரி அடுத்த சாமியை ட்ரை பண்ணுவோம், சரி அடுத்த சாமியை ட்ரை பண்ணுவோம், இப்படின்னு ஒரு கூட்டம் தெரியுது. அதுக்கு அவங்களுக்கு எப்படி ராமகிருஷ்ண கதையை சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அப்போ ஆசையினால அலைக்கழிக்கப்பட்டவங்க எத்த திண்டா பித்தம் தெளியும்னு ஒவ்வொரு சாமியா தேடி போறாங்க. ஏன் ஒரு ஆளு குருடர்கள் நடக்கிறார்கள்,
செவிடர்கள் பார்க்கிறார்கள், போய் பார்த்தால் தெரிகிறது. இந்த வரி ஞாபகம் இருக்கா? குமரி பாலன் வரி நினைக்கிறேன். திருடர்கள் பழைக்கிறார்கள். அந்த வரி இது ஒரு புது கவிதை. ஒரிஜினல் வார்த்தைகள் வேற இருக்கலாம், இந்த புது கவிதை வரி இது. குருடர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் பார்க்கிறார்கள், போய் சென்று பார்த்தால் தெரிகிறது, திருடர்கள் பிழைக்கிறார்கள். யார் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரிஞ்சுக்க மார்த்தாண்டத்துக்கு வந்தாங்களாம். அப்போ சமயப்பில் இருந்து கொஞ்சம் பேர் குருடஞ்சோட எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களாம். மேடையில் ஏற்றவே விட இல்லையா, ஏன்னா செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வர ஆட்கள்லாம் ஒரிஜினல் ஆட்களை கூட்டிகிட்டு போகிற எப்படி காரியம் நடக்கும். அதனால இதெல்லாம் செய்த ஆளுக்கு மகா புத்தர் இல்லை, அசோகர் அவருடைய காலத்திலேயே ரொம்ப புத்திசாலித்தனமா ரோட்டுக்கு நடுவில் மரத்தை நடலை. நமக்கு தெரியும், சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் பரிசீலனை எழுதியிருக்கிறோம். அசோகர் என்னென்ன செய்தார்னா அவர் சாலைகளில் இரு ஓரங்களிலும் மரங்களை நட்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நட ரோட்டில் நடலை, ஏன்னா வண்டியெல்லாம் போனால் இடிச்சிடக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ஆசாமிக்கு மகா சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் கொண்டு வண்டி அடிச்சு செத்து போனான். உலகத்தில் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருந்தாரு, அவருக்கு மகளை காப்பாற்ற முடியலை. போப்பாண்டவர் பாத்ரூமில் வழிக்கு விழுந்துட்டாரு. இவங்களுக்கு சுப்ரீம் ஆளு. இன்னொரு ஆளுக்கு இப்போ தெரியாரு, பக்கத்தில் நம்ம தூத்துக்குடி பக்கம் தான் நினைக்க. அவர் எல்லாருக்காக வேண்டியும் ஜெபிக்காரு. மோடி ஆட்சி வரக்கூடாது, யோகி ஆட்சி வரக்கூடாது, ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்காரு, ஒன்றும் நடக்கல. அவருக்கு பிள்ளை இல்லை. மோகன் சி லாசரஸ் பேரு. பிரியாணி எல்லாம் போட்டா அனுப்புவோம். ஆனா பிரியாணி அண்டாவெல்லாம் திருடிட்டு போயிடக்கூடாது. அண்மையில் அப்படி நடந்துதான், எண்ணெய் அண்டா எல்லாரும் திருடிட்டு போயிட்டாங்களா சேலத்தில். அதனால கூப்பிடுற ஆட்களை கவனமாக கூப்பிடுங்க, செலக்ட் பண்ணி கூப்பிடுங்க, திருடாத ஆளாக கூப்பிடுங்க. ஏன்னா 50 வருஷமா திருடி பழகிட்டாங்க, அவங்க கை திருடாம இருக்காது, நம்ம கூப்பிடுறதாவது பார்த்து கூப்பிடணும். இப்போ இப்படி வேற வேற தெய்வங்களை தேடி போவாங்க. பட்டினத்தார் அவரை கழுமரத்தில் அறைய போகும்போது, இந்த இப்பிறவிக்கு யான் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன்னமே செய்த தீவினை தான் இங்கனே மூண்டதுன்னு பாடினாரு. அந்த கழுமரம் தீ பிடிச்செறிஞ்சிட்டது ஒரு பக்தர். ஆனா அந்த ஆளு என் தேவனே என்னை என் கைவிட்டீர்னு சொல்லிக்கிட்டு செத்து போறாரு. அப்படிப்பட்ட ஆளை தேடி நம்ம ஆட்கள் போறாங்க. அதனால ஆசை வசப்பட்டா, ஆமா, 3வது நாள் பேயாண்டு நம்மளை பார்த்து பேய கும்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இறந்த பிறகு ஆவியா திரிஞ்சா பேய். அவர் 3வது நாள் அவரை பார்த்தவங்க இருக்காங்க. 12வது நாள் லாஸ்ட் சப்பர் அன்னைக்கு கதவெல்லாம் அடைச்சு போட்டுக்கிட்டாங்க, எல்லாரும் உள்ள இருந்தாங்க. எப்படியோ உள்ள வந்துட்டாங்க. அடைச்சு போட்ட கதவுக்குள்ள வரணும், அது பேயத்தான் இருக்கும். அதனால பெரிய பேய கும்பிடுறாங்களா இருக்கும், சின்ன பேய கும்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆசையில் அலக்கழிக்கப்பட்டா மனுஷன் மூளையை இழந்து இப்படி இறக்குமதி ஆனவங்களை எல்லாம் கும்பிட போவான். பிரபத்யந்தே அந்நிய தேவதாக, உண்மையான பகவான் யாரோ அந்த பகவானை விட்டுக்கிட்டு யாரு நம்மளை காதல பூ சுத்துறாங்களோ அந்த சாமியிலெல்லாம் கும்பிட போவாங்க. தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. ஐயா அயிலத்திரட்டில் பாடிக்கிட்டு இருக்கேன். ஒருவன் தொப்பி போடு என்பான், அந்த மாதிரி ஒரு வரி அயிலத்திரட்டில் வரும். அந்த மாதிரி அந்தந்த நியமங்களை கடைபிடிச்சு, சில பேர் தொப்பி போடணும்பாங்க, சில பேர் முட்டங்காலில் நின்றும்பாங்க. அந்தந்த நியமங்களை கடைபிடிச்சு, தம் தம் நியமம் ஆஸ்தாய, அந்தந்த நியமங்களை கடைபிடிச்சு, பிரகிருத்தியா ஸ்வயா நியதா, அவங்க ஆசை இயல்புக்கு தகுந்தது மாதிரி அவங்க அந்த தெய்வங்களுக்கு பின்னாடி போவாங்க. ஆனா சில சமயம் அந்த சாமியை கும்பிட்டாலும் நடக்குத காரியங்கள். அதுக்கு விட அடுத்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு விட பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பிரார்த்தனை 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம்.
सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः। इदं ते न तपस्काय न भक्ताय कदाचन न चाश्रूषवे वाच्यम् न च मां योऽभ्यसूयति। यहिमं परमं गुह्यं मद्भक्तेष्वभिधास्यति। भक्तिं मयि परां कृत्वा मामेवैष्यत्यसंशयः। न च तस्मान्मनुष्येषु कश्चिन्मे प्रियकृत्तमः भविता न च मे तस्मात् अन्यः प्रियतरो भुविः। अध्येष्यते च य इमं धर्म्यं संवादमावयोः ज्ञानयज्ञेन तेनाहम् इष्टस्यामिति मे मतिः। श्रद्धावाननसूयश्च शृणुयादपि यो नरः सोऽपि मुक्तस्युपान् लोकान् प्राप्नुयात् पुण्यकर्मणा। 78 यत्र योगेश्वरः कृष्णः यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः। ध्रुवा नीतिर्मतिर्मम। हरिः ओं तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु। இப்போ கடைசியாக படித்ததில் பகவத்கீதையிலே வரக்கூடிய கீதா மகாத்மியம், அதனால் தனியாக கீதா மகாத்மியம் படிக்கிறேன்.